ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அந்த ஷார்ட்ஸில் மதுரை சண்டே மார்க்கெட்டுக்கு போகிறதா சொல்லியிருந்திருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் மதுரை சண்டே மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன பொருள்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு vlog-ஆ பார்க்க போகிறோம். அதுவும் எத்தனை மணிக்கு தெரியுமா கிளம்புறோம்? 4 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திரிச்சு 5 மணிக்கே கிளம்பியாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இவன் தான். டே சீக்கிரம் போனால் ஏதாச்சும் பொருள் கிடைக்கும்டா அப்படின்ட்டு காலையில் வெள்ளனே கிளம்ப வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது 9 மணிக்கு தான் மதுரை சண்டே மார்க்கெட்டே ஓப்பன் பண்ணுவாங்களாம். சரி, எப்படியோ கிளம்பியாச்சு. 5 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. எப்படியும் அங்கே போய் சேர்றதுக்கு 7 மணி ஆயிரும். எனக்கு பொன்னமராயில இருந்து மதுரை வரைக்கும் 2 மணி நேரம் டிராவல். வண்டியிலே தான் போனோம். கிளைமேட் வேற மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. மதுரை போக போக நமக்கு வந்து மழை வந்து கொஞ்சம் பெருசா தூர ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் பெரிய மழையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த மழை தூர்றதுனால அந்த சண்டே மார்க்கெட் ஓபன் பண்றதுக்கு டைம் பண்ணிட்டாங்க. இங்க மதுரை சண்டே மார்க்கெட் போடுற பிளேஸுக்கு வந்த உடனே இந்த கடை மட்டும்தான் நமக்கு வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த கடையில வந்து எதுவுமே எலக்ட்ரானிக் ஜாமான் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால வந்து ஒரு 9 மணி ஆகுற வரைக்கும் வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு பெட் மார்க்கெட் போனோம். அது வந்து காலையில் வெள்ளனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா, எங்களுக்கு இது தெரியவே தெரியாது. பெட் மார்க்கெட் போனால் அங்கே சூப்பராக அருமையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வித்தியாசமான பெட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நான் பார்த்ததில்ல. மீன் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். பட் வந்து இங்கேருந்து ட்ராவலில் தாங்குமான்னு தெரியல. நாய்க்குட்டிலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாங்கணுன்ட்டு ஆசை தான். ஆனால் விலையை கேட்டால் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. அப்படியே இதோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு நேராக வந்து 9 மணிக்கு திரும்ப வந்தோம். ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு கடையாக போக ஆரம்பித்தோம். எடுத்தோடனே இந்த ஸ்பீக்கரை தான் வாங்கினேன். ஏன்னா அது கையில் தூக்கையிலே கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தது. உள்ள எதுவும் கல்லுகளை வச்சிருக்காங்களான்னு தெரியல, நல்லா வெயிட்டாக இருந்தது. அதனால இதை வந்து வாங்கிட்டேன். இந்த சண்டே மார்க்கெட்டே எப்படியும் ஒரு 10-15 ரவுண்ட் அடிச்சிருப்போம். ஆனால் வந்து ரொம்ப பெருசாக நமக்கு வந்து பொருள்லாம் கிடைக்கல. நான் பெரிய எதிர்பார்ப்போடு வந்தேன். பட் நினச்சது நடக்கலை. சுற்றிக்கிட்டே இருந்தோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜிபிஎஸ் கண்ணில் பட்டது இந்த கடையில். அந்த ஜிபிஎஸ்ஸையும் நம்ம வந்து வாங்கியாச்சு. இது வந்து பைக்கில் ஃபிட் பண்ணுறது. நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், எங்கே போயிட்டுருக்கோம் எல்லாத்தையுமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஃபன் என்ன தெரியுமா? இதில் உள்ள அந்த மேலே உள்ள ஐஎம்இஐ நம்பர் ஸ்டிக்கர் தான் வந்து ரொம்ப முக்கியம். வெறும் இந்த ஜிபிஎஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் ஒரு ஐஎம்இஐ நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐஎம்இஐ நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு இதை என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்டிக்கரை கையோட உரிச்சிட்டு கையோட உரிச்சு வந்துருச்சுடா அப்படின்னு கொண்டாந்து நீட்டுறான். எனக்கு வந்து அப்போதைக்கு ஐடியா இல்லை. இங்கே வீட்டுக்கு வந்து தான் நான் வந்து பார்க்கிறேன். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நல்ல வேலை அவன் பேக்குள்ளே வந்து அந்த ஸ்டிக்கரை போட்டுட்டேன். இப்படி பார்த்துக்கிட்டே வரையில ஒரு குட்டி டிஸ்பிளே ஒன்று இருந்தது. இது என்னன்னே தெரியல. விஜிஏ போட்டு வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. சரி, இது ஒரு மினி டிஸ்பிளே போல மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் வாங்கிட்டேன். நாங்களும் சுத்துறோம் ஒன்றுமே வந்து பெருசாலாம் கிடைக்கல. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கினோம். வேக்யூம் கிளீனர் வாங்கிட்டு அங்கிட்டு போனால் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. புது ஐட்டம்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. வாட்ச் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம மேட்வைஸ் ப்ரோ வந்திருந்தாரு. அவரை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நம்மளால வந்து இன்னைக்கு இவ்வளோ தான் வாங்க முடிஞ்சது. நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன். பட் நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெருசாக கிடைக்கல. இந்த 4 பொருளை வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆனால் நிறைய விஷயம் பார்த்து செம்ம அழகாக இருந்தது எல்லாமே. வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்து சென்னை பல்லாவரம் சந்தை போலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.